என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். எனக்கு நிறைய ஜோதிட நண்பர்கள் உண்டு. ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்களும் என்னிடமும் கேட்டு தெரிந்து கொள்பவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஈரோட்டில் இருக்கிற சதீஷ்குமார் அப்படிங்கிற ஜோதிடர் எனக்கு நல்ல நண்பர். ஆனால் 2 பேரும் இது வரைக்கும் நேரில் சந்திச்சிட்டது கிடையாது. நிறைய உரையாடிக்குவோம், நிறைய பேசிக்குவோம். சமீபத்திய விஷயம் தமிழகம் முழுசும் சொல்லிக்கிட்டே இருக்கிற விஷயம், ஒரு டிமாண்ட் நியூஸாக, ஒரு பிரேக்கிங் நியூஸாக வந்துகிட்டே இருக்கிற விஷயம் திரு நடிகர் விஜய் அவர்கள் பற்றின அவருடைய சம்பவங்கள். அவருடைய சம்பவம்னா வேற, கரூர் சம்பவம்னா வேற அப்படின்னு பிரித்து பார்க்க முடியாதபடிக்கு கரூருடைய விஷயம் விஜயனுடைய வாழ்க்கையில் 2 கலந்து விட்ட ஒரு விஷயம். இன்னும் 30, 40, 50 வருடங்கள் கழித்து நான் உசுரோட இருக்கிறோன்னு இல்லையோ, ஆனால் சரித்திரத்தில் கரூர் சம்பவம் அப்படிங்கிறது ஒரு ஆறாத துயரமாக, மாறாத தடும்பாக இருக்கும். இந்த சமயத்தில் ஈரோடு நண்பர் அந்த ஜோதிடர் சதீஷ்குமார் அவர்கள் ஒரு விஷயத்தை பகிர்ந்திருந்தார். அதாவது நடிகர் விஜய் அவர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். பொதுவாக கடந்த முறை கூட பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் உதயநிதி அவர்களுடைய ஜாதகம் தான் மு.க. ஸ்டாலினுக்கு பெரிய அளவு பக்கபலமாக இருக்குது, அவருடைய வளர்ச்சிக்கு வித்திருது. அதாவது பையனுடைய ஜாதக பிரகாரம் அப்பாவுக்கு பேரும் புகழும் மரியாதையும் அந்தஸ்தும் கௌரவமும் கிடைக்குதுன்னு என்னுடைய தம்பி பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் சொன்னார். அதே போல் இந்த விஷயத்தை இப்போ விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை பற்றி அவர் சொல்கிறார். விஜய் அவர்களுக்கு, அதாவது சொல்லுவாங்கல்ல, தொட்டதெல்லாம் பொன்னாகுன்றது மாதிரி விஜய் அவர்களுக்கு தொட்டதெல்லாம் புண்ணாகிக்கிட்டே வருதுங்கிறத தான் இங்கே பார்க்க வேண்டியிருக்கு. அவருடைய மாநாடுலேருந்து ஆரம்பித்து மதுரை மாநாடில், கோயம்புத்தூரில் நடந்த பூத்து கமிட்டி, திருச்சி கூட்டம், அரியலூரில் நடந்த கூட்டம், நாகப்பட்டினத்தில், திருவாரூரில், இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக விஜய் அவர்களுக்கு எவ்வளவு அவமானங்கள் கிடைத்ததோ அதையும் தாண்டி கேவலமான ஒரு, புனிதமானதுன்னு சொல்ல முடியாது, அதையும் தாண்டி கேவலமானது ஒரு விஷயம்தான் கரூரில் நடந்திருக்கு. அவர் அங்கேருந்து ஓடி வந்தது அதெல்லாமே இன்னமும் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. ஏன் துக்க வீட்டுக்கு நீ போய் நேராக விசாரிக்க மாட்டியா? துக்க வீட்டில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு வச்சு ஒரு ரிசார்ட் 5 ஸ்டார் ஹோட்டலை வச்சு நீ துக்க விசாரிப்பியா அப்படின்னுலாம் அவருடைய ரசிகர்களே இப்போ கேள்வி கேட்குறாங்க. அந்த விஷயத்துக்கு நம்ம போக வேண்டாம். ஏன்னா நம்ம நடத்துறது அரசியல் அவலம் அல்ல, தெய்வ கடாட்சம். இந்த தெய்வ கடாட்சத்தில் அந்த தம்பி ஈரோடு ஜோதிடர் சதீஷ்குமார் என்ன சொல்கிறாருன்னா, நடிகர் விஜய் ஜாதகம்னு தேடி பார்த்தேன், நிறைய கூகுளில் காட்டுச்சு, கடகராசியாவது. விஜய்க்கு அஷ்டம சனி நடக்கும்போது தான் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு அதை கனெக்ட் பண்ணி பார்த்தேன். அதாவது அஷ்டமத்து சனி, கண்டகச்சனி, 7.5 சனிலாம் சொல்கிறோம்ல, இந்த அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் தான் அரசியல் கட்சியவே அவர் தொடங்கி உள்ளே வந்திருக்கார் விஜய். ஆனால் இதில் ஒன்றும் ஆச்சரியப்பட தேவையில்லை. அஷ்டமச்சனி ஒருத்தங்களுக்கு நடந்துட்டு இருக்கும் போது தான் இப்படியான போராட்டங்கள், அவமானங்கள், சவால்கள் அப்படி எல்லாமே வரும் அப்படின்னு நண்பர் ஜோதிடர் ஈரோடு சதீஷ் சொல்கிறார். அப்புறமா என்ன சொல்கிறாருனாக்கா, நடிகர் விஜய் எப்பவும் போல சினிமாவில் நடிச்சுட்டு பணத்தை சேர்த்துக்கிட்டே இருந்தாக்க, அப்படி இருந்தால் அரசியல் கட்சி ஆரம்பிக்காமல் இந்த அஷ்டமச்சனி நடந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் விஜய் அவர்கள் எப்பவும் போல அவர் சினிமாவில் நடிக்கிறாரு, பணத்தை சம்பாதிக்கிறாரு அப்படின்னு இருந்துச்சுனாக்க இந்நேரம் அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத சதீஷ் சொல்கிறார். ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கும். அதாவது ஆரோக்கியத்தில் குறைபாடு, சிகிச்சையின் மூலமாக பண விரயம், பொருள் விரயம் அப்படின்லாம் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னார். அதே போல் இன்னொன்று என்ன சொல்கிறாருனாக்க, குடும்ப பிரச்சனைகள் அது வந்திருக்கு இல்லையா? இன்னைக்கு விஜய் அவர்களும் அவருடைய மனைவி திருமதி சங்கீதா விஜய் அவர்களும், இப்போ அப்படி சொல்லலாமான்னு தெரில, சங்கீதானே சொல்லிக்குவோம், அந்த சங்கீதா அவர்களும் இன்னைக்கு பிரிந்து தான் இருக்கிறாங்க. ஏன், பெத்த பையனையே அப்பாவை பார்க்கல விஜய் ஜேசன் விஜயை பார்க்கல, ஜேசன் அப்பா விஜயை பார்க்கறதுல பேச்சுவார்த்தை கிடையாதுன்னு இருக்கு. ஸோ அந்த ஜோதிடர் சொல்றது போல அஷ்டமத்து சரியில்ல, ஆரோக்கிய குறைபாடு, ஹாஸ்பிட்டல் அப்படின்லாம் இருக்கும். அதே போல் குடும்ப பிரச்சனைகள் அப்படின்னு வரும். இந்த குடும்ப பிரச்சனைகள் வந்திருக்கு இல்லையா? ஹாஸ்பிட்டல் போகல அவர் விஜய், அதற்கு பதிலாக இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு அவர். அதே போல் வழக்குகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு வழக்கு மதுரை கரூர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு
மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு, சென்னை உயர் நீதிமன்றத்தில் உனக்கெல்லாம் தலைமை பண்பே இல்லை அப்படின்னு நீதிபதி அவர்கள் காரி துப்புகிற அளவுக்கான விஷயங்கள். இதுக்கப்புறம் டெல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது, இப்போ அது சிபிஐ வழக்காக மாறி இருக்கிறது அப்படின்னு தொடர்ந்து வழக்குகளுடைய வீரியத்தை நீங்கள் பாருங்கள். இன்னைக்கு டெல்லியினுடைய கையில் விஜய் அவர்களுடைய குடுமி இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் இந்த சட்ட சிக்கல்கள், வழக்குகள், வியாஜியங்கள் இப்படியெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்றதையும் அவர் சொல்கிறார். அதே போல் அவமானங்கள், விஜய் கையசைச்சா அதனால அவருக்கு ஒரு அவமானம் கிடைச்சிது, விஜய் பேசிக்கிட்டே இருந்தால் அதனால் அவமானம் கிடைச்சிது, விஜய் பேச்சை நிறுத்தி கிண்டல் செய்தால் அதில் ஒரு அவமானம் கிடைச்சிது. நாமக்கல்ல ஏன் விஜய் வாய் குளறி குளறி போதையில் இருக்கிறவர் மாதிரி பேசினாருன்னு ஒரு விவாதம் ஒன்று கிளம்பி அது கேலிக்குரிய விஷயமாச்சு. அதே போல் அங்கே எல்லாரும் மடிந்து கொண்டிருக்கும் போது, மாய்ந்து கொண்டிருக்கும் போது, மயங்கி கொண்டிருக்கும் போது ஆம்புலன்ஸ் வருது வழிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் போகுது. அந்த ஆம்புலன்ஸில் போகிறவங்க யாராக இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு விஜய் பேசியிருக்கலாமே. ஆம்புலன்ஸ் போயிடுச்சு, பேசலாமா அப்படின்னு கேட்டதில் அவருக்கு ஈரமே இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம். மயங்கி கண்ணுக்கு முன்னாடி விழறவங்களையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அதை தாண்டி விஜய் போனது. இப்படி விஜய் செய்கிற எந்த ஒரு செயலுக்கும் ஒரு நியாயம் கற்பிக்க முடியாதபடி அவமானங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. ஒரு மாமல்லபுரத்தில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் குடித்து கும்மாளம் அடிப்பதற்காக போகிறதுக்காக பயன்படுத்துகிற விஷயம் தான் இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரியான விஷயம். யாராவது ஒரு இழவு வீட்டை சேர்ந்தவங்களை, துக்க வீட்டில் இருக்கிறவங்களை, அதுவும் 30 நாள் பண்ணாத 30 நாள் காரியங்களை பண்ணாத இந்த சூழ்நிலையில் அவங்க வீட்டை விட்டே வரமாட்டாங்க. இதில் ஒரு அவமானத்தை சந்திக்கிறாரு. நான் வருவேன் நேரில் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கரூருக்கு போவதற்கே பயப்படுறாரு. இதைத்தான் ஈரோடு நண்பர் சொல்றாரு. என்ன, விஜயை சுற்றி ஒரு அவமானம் தூவப்பட்டு கொண்டே இருக்கும். அவமானகரமான சூழ்நிலைகள், அவர் என்ன செஞ்சாலும் அதில் அவமானம் நடக்கும். இப்போ கரூர் சம்பவமே ஜனநாயகன் படத்துக்கான ஷூட்டிங் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்குள்ளார அவர் மாட்டிட்டு இருக்கிறாரு. இது எல்லாமே இந்த அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் விஜயினுடைய ராசியையும் ஜாதக கணக்கையும் கணித்து பார்க்கும்போது அவருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இப்படி நடக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறத, அதாவது விஜயினுடைய இந்த காலகட்டத்தினுடைய சூழ்நிலையை மிகச் சிறப்பான முறையில் கணித்து சொல்லியிருக்காரு என்னுடைய அன்பு தம்பி ஈரோடு ஜோதிடர் சதீஷ்குமார். அதே போல் அவர் அடுத்தாப்புல என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, பணத்தை இழப்பது அப்படின்னு. பணத்தை விஜய் இழக்கிறது. இன்னைக்கு 41 குடும்பங்களுக்கு 20 லட்சம் தரேன்னு சொன்னாரா? அதில் 2 பேருக்கு யாருக்கோ தரல அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளவு 2 லட்சம் ரூபா 20 லட்சம் ரூபான்னா விஜய்க்கு எவ்வளோ செலவாயிருக்குன்னு பாருங்கள். தனி விமானத்தில் போயிட்டு இன்னைக்கு வந்துட்டு இருக்கிறாரா? ஒவ்வொரு சனிக்கிழமையும் போயிட்டு வந்துட்டு இருந்தாரா? அந்த தனி விமானம் அவருடைய விமானம்னாலும் சொல்லப்படுது. அவருடைய விமானம்னாலும் கூட என் வண்டி தான் 2 வீலர். ஆனால் நான் செங்கல்பட்டுலேருந்து நான் சென்னை பாரிஸ்காரர் போகணும்னாக்கா என் வண்டி தான் சும்மா போயிடுமா? அதுக்கு பெட்ரோல்லாம் போடணும்ல. அப்போ அதற்கு உண்டான செலவு, அங்கே இருக்கிற நிர்வாகிகள் புஷி ஆனந்தெல்லாம் வரக்கூடிய செலவு, அவங்க தங்கி வேலை பார்க்குறதுக்கு உண்டான செலவெல்லாம் யோசிச்சு பார்த்தா இதைத்தான் பண விரயம். ஒவ்வொருத்தருக்கும் 20 லட்சம் ரூபா கொடுத்தது, இதுதான் பண விரயமாக்குறது. இப்படியான சூழ்நிலை ஒன்று ஆகுது விஜய்க்கு அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் சனி பகவான் அப்படிங்கிறவர் வெகு ஜனத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது பொதுமக்கள், சமூகம் சார்ந்த ஒரு விஷயம்தான் சனி பகவான் குறிக்கிற விஷயமாக ஈரோடு சதீஷ் சொல்றார். அதாவது கும்பல், கூட்டம், சமூகம், இந்த மக்களை அவர் சொல்றார். அதுல என்ன சொல்றாருனாக்க, மக்கள் ஒரு இடத்துல கூடுறாங்க இல்லையா, இது சனியோட விளையாட்டு. அப்படி ஒரு கூட்டத்தில் நின்றுகிட்டு நான் உங்களை நம்பித்தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாருல, உங்க விஜய் நான் வரேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதற்கு காரணம் என்னன்னா, உங்க விஜய் நான் வரேன் அப்படின்னா என்ன, உங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கறதுக்காக வரேன்னு அர்த்தமா? உங்களுக்கெல்லாம் அருளாசி வழங்க போறேன்னு அர்த்தமா? உங்களிடம் நான் ஓட்டு பிச்சை ஏந்தி வருகிறேன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ இப்படி ஒரு விஷயத்தை சனி கொடுக்கும். வெகுஜனத்தை குறிக்கிற விஷயம்தான் சனி பகவான். ஒரு கும்பலை குறிக்கிற விஷயம்தான் சனி பகவான். மக்கள் ஒரு இடத்தில் கூடுகின்ற மொய்க்கின்ற இடம்தான் இதெல்லாம். அப்படி ஒரு கூட்டத்தில் எல்லாருக்கும் மத்தியிலையும் நின்றுகிட்டு நான் உங்களை நம்பி வந்திருக்கேன் அப்படின்னு சரண்டர் ஆகிறார் இல்லையா விஜய்? அப்படி சொல்றாங்களே, விஜய்னு இல்லை, யாராக இருந்தாலும் அப்படி சரண்டர் ஆவாங்க.
விஜய் அப்படி சரண்டர் ஆனதுக்கு என்ன காரணம்னா, இப்படி சரண்டர் ஆகிறது தான் இந்த அஷ்டம சனி காலத்தில் விஜய் செய்யக்கூடிய பரிகாரம். அதை ஜோசியர்கள் சொல்லி செஞ்சாரா, இல்லை ஜோதிடர்கள் யாரும் சொல்லாமலே இது இயல்பாகவே அவருக்கு உணர்ந்து செய்கிறாராங்கிறது தெரியலன்னு ஈரோடு ஜோதிடர் சதீஷ்குமார் சொல்கிறார். இந்த சரண்டர் இருக்குல்ல, நீங்கள் தாங்க எனக்கு உதவி செய்யணும்னு நம்ம ஒருத்தத்தை கேட்குறோம்ல, அது வந்து சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சனி பகவான்கிறவர் யார் தெரியுமா? ஜட்ஜு, நீதிபதி. அவர் அந்த நீதிபதி மவனை என்ன கர்வத்தோட திரிஞ்ச இப்போ கேட்குறீங்களா, ஒருத்தன்ட்ட ஒரு 100 ரூபா கடனாக கொடுங்க, தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன்னு ஒருத்தட்ட கேட்குறோம்ல, அதே போல் உங்கள் விஜய் நான் வரேன் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிற விதமாக கெஞ்சிறார் அவர். அங்கே சரண்டர் ஆகிறார் இல்லையா, அது சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். ரைட்டு. அடுத்த கட்டமாக ஈரோடு நண்பர் ஜோதிடர் சதீஷ்குமார் சொல்கிற விஷயம் விஜய் ஜாதகத்தையும் இந்த அரசியலையும் பொறுத்து. சொத்து கரைக்கணும், இருக்கிற சொத்து கொஞ்சம் குறையும், அது மக்களுக்கு போகணும். இந்த அவர்கிட்ட இருக்கிற சொத்து குறையணும், அது வந்து சும்மா குறையக்கூடாது, மக்கள்கிட்ட போகணும். அதுதானே நன்மை மக்களுக்கு. மக்களுக்கு போய் சேர்ந்தாக்க தான் விஜய்க்கு பலம் போகும். இப்போ என்ன ஆயிடுச்சு, கரூருக்கு விஜய் வந்ததுனால 41 பேர் பலியான சம்பவம் நடந்துச்சு இல்லையா? அப்படி சம்பவம் நடந்ததுனால எல்லாருக்கும் 20 லட்சம் ரூபா கொடுக்கறதா சொன்னார் இல்லையா? இப்போ அவங்களெல்லாம் ஒரு 3 பஸ்ஸில், ஒரு அதான வால்வோ பஸ்ஸில், ஏசி பஸ்ஸில், அங்கேருந்து 3 பஸ்ஸில் எல்லாம் ஏற்றி இங்கே கொண்டு வந்தார் இல்லையா? இந்த ரூமில் தங்க வச்சார் இல்லையா? இந்த செலவுகள், மக்களுக்கு கொடுத்த பணம், இது எல்லாம் தான் சம்பாதிச்சு சேர்த்து வச்ச காசு இப்படியாக போகிறது தான் விஜயினுடைய பாவக்கணக்குகள் போவதுக்கு. இந்த விஜய் போன ஜென்மத்திலேயோ இந்த ஜென்மத்திலேயோ செய்த பாவங்கள் இப்போ தீர்றதுக்கான விஷயமா சனி பகவான் இதையெல்லாம் செய்ய வைக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. ஆக அதே போல ஒளிச்சு வைக்கிற பணம், கருப்பு பணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்படி ஒளிச்சு நம்மளே வைப்போம். நம்ம கருப்பு பணம் வைக்க மாட்டாங்க. நமக்கு கிடைக்கிற ஒரு மிச்ச சொச்ச காசுல ஒரு 500 ரூபா, 1050 ரூபான்ட்டு நம்ம பீரோவில் நம்ம சட்ட துணியெல்லாம் வைக்கிற இடத்துக்கு கீழே யாருக்கும் தெரியாம வச்சு ஒரு எமர்ஜென்சிக்கு அதை நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு வச்சிருப்போம் இல்லையா? அது மாதிரி இப்படி ஒளிச்சு வச்சிருக்கிற கருப்பு பணமோ அல்லது வெள்ளை பணமோ எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் இழப்பதற்கு தயாராகக்கூடியது தான் இந்த காலகட்டம் விஜய்க்கு. அதாவது இப்போ தேர்தல் வந்தால் செலவு பண்ணணும் இல்லையா? செலவு பண்ணணும்னா ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்கும் மாவட்ட தலைவர்களுக்கும் வேட்பாளர்களுக்கும் விஜய் தான் நிறையா செலவு பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா? அப்போ என்ன ஆகும், அந்த கருப்பு பணத்தை எல்லாத்தையும் வெள்ளையாக அங்கே கொடுக்கும்படியான ஒரு கட்டத்துக்கு விஜய் ஆளாவார். அப்போ பொருள் விரயம், பண விரயம்னு சொல்றது இங்கே நடக்கும். அதனால தான் விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதையும் ஈரோடு ஜோதிடர் சதீஷ்குமார் விவரிக்கிறார். அதுக்கு அடுத்தாப்புல முக்கியமானது ஒன்று சொல்றார். விஜய் அவர்கள் ஜெயிக்கிறது, அவர் முதல்வராகிறது, அதை பற்றிலாம் இப்போ எதுவும் யோசிக்க வேணாம். அதை பற்றிலாம் யோசிக்க வேணாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஜெயிப்பாரா, முதல்வர் ஆவாராங்கிறது கேள்விக்குறி, சாத்தியமில்லாத விஷயம். அதை ஓரங்கட்டுங்க. இப்போதைக்கு அது பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு இருந்த இமேஜே டேமேஜ் ஆகி கிடக்கிறார் விஜய். அதை பற்றி அவரை அனலைஸ் பண்ணுறார் ரொம்ப பிரபாதமாக. சனி பகவான் இப்போ அவர் என்ன செய்ய வைப்பார்னாக்கா, விஜய் பிரச்சாரத்துக்கு எப்போங்க வருவார்? டெய்லி வருவாரா? வாரம் 7 நாளும், மாதம் 30 நாளும் அப்படியே வந்தார். அப்போ என்ன செஞ்சார்? வாரம் சனிக்கிழமை மட்டும் வந்து பார்க்குறேன்னார் இல்லையா? இப்போ என்ன சனி பகவான் செய்வார் அப்படின்னா, விஜய் அவர்களை கடுமையாக உழைக்க வைப்பார். மாமனே சனிக்கிழமெலாம் போகக்கூடாது தெரியுதா? தினம் போகும், தினம் உழைக்கணும் நீ அப்படிங்கிற இடத்துக்கு சனி பகவான் இப்போ நகர்த்திட்டு இருக்காருன்னு ஈரோடு ஜோதிடர் சதீஷ் சொல்கிறாரு. இன்னொன்று, இப்போ இத்தனை நாளாக வீட்லேயே முடங்கி கிடக்கிறாரு இல்லையா, பனையூர்லேயே. அப்போ என்ன ஆகுங்க, நிறைய போகாத இடங்களுக்கெல்லாம் இப்போ அவர் இன்னும் நிறைய இடங்களுக்கெல்லாம் போகணும்னா என்ன செய்யணும்? தேர்தல் நெருங்கும்போது அவர் டெய்லி அலைஞ்சாகும். அந்த கடுமையான உழைப்பை அங்கே கொடுத்தாகணுங்கிறத ரொம்ப அழகாக ஜாதகத்திலே அப்படிதான் அவருக்கு இருக்கு. அவர் தலையெழுத்துன்னு சொல்கிறவங்க, தலையெழுத்துனா உடனே கெட்டதுன்னு சொல்லக்கூடாதுங்க. அவனுக்கு மட்டும் எப்படியா தலையெழுத்த பிரமாதமாக கடவுள் எழுதியிருக்கான், கோடீஸ்வரனாக இருக்கான் ஏன்னு சொல்கிறோம்ல. அப்போ தலையெழுத்துங்கிறத வந்து ஏதோ தலையெழுத்து அப்படின்னு சொல்லக்கூடாது. அது மட்டுமே தலையெழுத்துக்கான விஷயம் கிடையாது. அவனுக்கு தலையெழுத்து பிரமாதமாக எழுதியிருக்கான், அட்டேங்க அப்பா எப்படி குபேர கொட்டுறான் பத்தியா அப்படின்னு சொல்லலாம்ல. இங்கே விஜயை நம்ம அப்படியாகவும் நம்ம எடுத்துக்கணும். விஜயை அப்படியே ஒன்றும் தரக்குறைவாலாம் நம்ம நினைக்கக்கூடாது. ஆமாம். அப்போ அந்த தினசரி அவமானங்களை சந்தித்து கொண்டே இருப்பார், தினசரி இங்கே நடக்கிற சவால்களை சந்தித்து கொண்டே இருப்பார்.
பணத்தை கொடுத்து கொண்டே இருப்பார், பண விரயம் நடந்து கொண்டே இருக்கும், உழைப்பு கடுமையாக இருந்து கொண்டே இருக்கும். இதுதான் சனி பகவான் விஜய் அவர்களுக்கு இப்போ செஞ்சிட்டு இருக்காரு அவருடைய ராசிப்படி அப்படின்னு ஈரோடு நண்பர் ஜோதிடர் சொல்றாரு. அதே போல இன்னொரு விஷயம், விஜய் தெரிஞ்சு செய்கிறாரா தெரியாம செய்கிறாரா அதெல்லாம் தெரியாது. ஆனால் இப்போ சனி பகவான் கிட்ட அவர் தன்னை ஒப்படைச்சிட்டார். சனி பகவானுடைய பிடியில் அவர் நிற்கிறார். அதான் அர்த்தம் இது. சனி பகவான் பிடிச்சா விட மாட்டார் இல்லையா, அப்படி ஒரு உட்டுப்பு புடியோட சனி பகவான் பிடிச்சிருக்காரு. அதே போல் விஜய சில அரசியல் கட்சிகளும் உட்டுப்பு புடி போட்டு நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அந்த அரசியலுக்குள்ளாரெல்லாம் போக வேணாம். ஏன்னா நம்ம பேசுறது தெய்வ கடாட்சம் அப்படிங்கிற ஆன்மீக சேனல், அதனால் அதை பற்றி பேச வேணும். அப்போ சனி பகவான் கிட்ட நடிகர் விஜய் தன்னை ஒப்படைச்சிட்டார். சனி பகவான் அந்த அஷ்டம சனி முடியும் போது ஏதேனும் ஒரு வகையில் இப்படி உழைச்சதுக்கு ஒரு பலனை கொடுப்பார் சனி பகவான். கட்டுமையாக உழைச்சார் இல்லை, ஒரு பலன் கொடுப்பார். பொருள் விரயம்லாம் ஆச்சுல, அதுக்கு பலன் கொடுப்பார். அவமானங்களை சந்திச்சார் இல்லையா விஜய், அதுக்கு ஒரு பலன் கொடுப்பார். அந்த பலன் விஜய் நினைக்கிற அளவுக்கு டிஎம்கேவா டிவிகேவா அப்படின்னு சொன்னார்ல, அது மாதிரி இருக்காது. நான் தான் சிஎம் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு இல்லையா, அப்படி இருக்காது. இப்போவே எடப்பாடி நான் முதல்வர், விஜய் துணை முதல்வர்னு வர்றாரு இல்லையா, அப்படியும் இருக்காது. விஜய் தேர்தலில் நிற்பார், விஜய் கட்சி ஆளுங்க தேர்தலில் நிற்பாங்க. ஆனால் விஜய் அவர்கள் மட்டும் ஜெயிப்பார். விஜய் அவர்கள் மட்டும் ஜெயித்து எம்எல்ஏவாக சட்டசபைக்கு செல்வார். அவ்வளோதான். அடுத்த உழைப்பு இன்னும் போடணும், அடுத்த அவமானங்களை சந்திக்கணும், அடுத்து பொருள் இழப்புகள் வரும். இதையெல்லாம் கடந்து தான் விஜய் அவர்கள் ஒரு வெற்றி கனியை ருசிப்பார். அந்த வெற்றி கனிங்கிறது சிஎம் வேட்பாளர்னு நினைக்கக்கூடாது. ஒரு கணிசமாக விஜயகாந்த் போல அப்படி வாங்குவார் வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறத ரொம்ப பிரமாதமாக என்னுடைய அன்பு தம்பி ஈரோடு ஜோதிடர் சதீஷ்குமார் சொல்கிறார். அவரை ஒரு தலைவராக, விஜய் இன்னைக்கு நடிகராகவே இருக்கார் இல்லையா, இன்னும் தலைவராகவே அவர் வரல இல்லை, தலைவராக வந்திருந்தாருன்னா கரூரை விட்டு அன்னைக்கு போயிருக்க மாட்டார் இல்லையா, அதையும் குறிப்பிடுறாரு. அவரை ஒரு தலைவராக மக்கள் ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு சனி பகவான் கொண்டு வருவார். ஆனால் அதற்கு சில பல வருடங்கள் ஆகும் அப்படின்னு நடிகர் விஜயினுடைய அரசியல் குறித்தும், நடிகர் விஜய் இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கிற அவமானங்கள் குறித்தும், நடிகர் விஜய் அவர்களுக்கு இப்போது ஏற்பட்டிருக்கிற மன உளைச்சல், மன கிளேசம், மனோபயம், இதெல்லாம் வைத்து கொண்டு என்னுடைய நண்பர் ஜோதிடர் ஈரோடு சதீஷ்குமார் அவர்கள் கணித்து தந்திருப்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி எனக்கு. வணக்கம் நண்பர்களே.